ஐந்தாம் நாள் நவராத்திரி கொலு. வழிபடப்படும் தெய்வம். இந்த நாளில் அம்பாள் ஸ்கந்த மாதா முருகனின் தாய் அல்லது வைஷ்ணவி தேவி, விஷ்ணுவின் சக்தி மகேஸ்வரி தேவி அல்லது காளி ரூபத்தில் அலங்காரம் செய்யப்படுகிறாள். அம்பாள் 6 வயது குழந்தையாக காட்சி தருகிறாள் என்றும் சில குறிப்புகள் சொல்கின்றன. சில இடங்களில் மோகினி அலங்காரம் என்றும் கூறப்படுகிறது. கொலுவில் 5ஆம் படியில் 5 கொண்ட 4 கால் விலங்குகள், பறவைகளின் பொம்மைகள் மங்கள பொருட்கள். வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு 5ஆம் நாளில் சந்தனம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. கன்னி பூஜை. 5ஆம் நாளில் 6 வயது சிறுமியை வைஷ்ணவி தேவியாக பாவித்து பூஜை செய்து வணங்க வேண்டும். நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் பொதுவாக வழிபடப்படுகின்றன. மாதா. நவராத்திரியின் 5வது நாளில் தேவியானாள் ஸ்கந்தமாதா முருகப்பெருமானின் தாயாராகிய பார்வதியின் அம்சம். இவர் சிறுவயதுடைய முருகனுடன் கையிலே அழகாக அமர்ந்திருக்கும் வடிவத்தில் வழிபடப்படுகிறார். அருளும் அம்சம் அறிவு, அமைதி, குழந்தைகள் நலம், தாய்மை. கொலு அலங்காரம் செய்யும் முறை. இன்று குழந்தை தேவிகள், தாய்மை மற்றும் குடும்ப பாசம் குறிக்கும் வகையில் கொலு அலங்காரம் செய்யலாம். முருகன் பார்வதி சிலைகள் அல்லது படங்கள் வைக்கலாம். குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள். வழிபாடு மற்றும் நைவேத்தியம். நைவேத்தியம் பாயசம், வெண்ணெய், வாழைப்பழம், பாசிப்பருப்பு சுண்டல். பூக்கள் வெள்ளை மல்லிகை, தாமரை இலந்த பூக்கள். விசேஷம் இன்று குழந்தைகளின் நலனுக்காக வழிபாடு செய்யப்படுகிறது. கன்னி பூஜை. குழந்தை பெண்களுக்கு சிறு பரிசுகள், சுண்டல், மெத்தையான பொருட்கள் கொடுக்கலாம். மந்திரம். குழந்தைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் தேவியின் பவனைகள், ஸ்கந்தமாதாவின் கதைகள், முருகனின் பிறப்பு, தாயின் பாசம் ஆகியவற்றை அழகாக எடுத்துரைக்கலாம். இது பழம்பெரும் பண்பாட்டையும் தெய்வ வழிபாட்டையும் விளக்கும். இசை நிகழ்ச்சிகள். வீட்டு இசை, பஜனை, கோலாட்டம் நடத்தலாம். குழந்தைகளை அடக்கமாக பஜனை பாடச் செய்து நவதுர்க்கையின் சிறப்புகள் கூறலாம். நறுமணம் மற்றும் அலங்காரம். வாசனை திரவியங்கள், சந்தன தைலம், அகர்பத்தி, குங்குமப்பூ, மலர் அலங்காரங்கள் ஆகியவை அம்மன் அருளை பெருக்கும். மங்கள பொருட்கள். வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு 5ஆம் நாளில் சந்தனம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. கன்னி பூஜை. 5ஆம் நாளில் 6 வயது சிறுமியை வைஷ்ணவி தேவியாக பாவித்து பூஜை செய்து வணங்க வேண்டும். நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் பொதுவாக வழிபடப்படுகின்றன. 5ஆம் நாள் வழிபாட்டின் மூலம் அன்னை செல்வத்தை அருளுகிறாள்.
परब्रह्म विद्या स्वरूपिणी विद्यां देहि वरां देहि सर्वकामां देहि मे धनलक्ष्मी नमस्तेस्तु सर्वदारिद्र्यनाशिनी धनं देहि श्रियं देहि सर्वकामां देहि मे धान्यलक्ष्मी नमस्तेस्तु सर्वाभरणभूषिते प्रमां देहि श्रियं देहि सर्वकामां देहि मे लक्ष्मी नमस्तेस्तु कलिकल्मषनाशिनी प्रमां देहि श्रियं देहि सर्वकामां देहि मे गजलक्ष्मी नमस्तेस्तु सर्वदेवस्वरूपिणे अस्वामि सर्वकिलं देहि सर्वकामां देहि मे वीरलक्ष्मी नमस्तेस्तु सर्वकार्यजयप्रदे वीर्यं देहि बलं देहि सर्वकामां देहि मे जयलक्ष्मी नमस्तेस्तु पराशक्ति स्वरूपिणे जयं देहि शुभं देहि सर्वकामां देहि मे भाग्यलक्ष्मी नमस्तेस्तु सौमाङ्गल्यवर्तिने भाग्यं देहि श्रियं देहि सर्वकामां देहि मे कीर्तिलक्ष्मी नमस्तेस्तु विष्णुवत्सल इसदे कीर्तं देहि श्रियं देहि सर्वकामां देहि मे आरोग्यलक्ष्मी नमस्तेस्तु मदि अनिसूलि मन्मदपाणियले सङ्गणमेकिड सडरि मन्द सङ्गरि सौन्दर्ये कङ्गणपाणि कण्णुकण्डले जय जय सङ्गरि गौरि गुरुवाद कनिवारणि कामाक्षि काणुवलयन कनिगुलि काटि काचिड वन्दुवाल ताणुळु तवगुलि तागुलि मदिगुलि तांगिय देसिडुवाल माणुळु गिरिय माधव मुडिय आलय चोडियुवाल जय जय सङ्गरि गौरि गुरुवाद कनिवारणि पंचवाणी हिंसुल त्रिपुरा सुंदरी सिंदूर ஆகையினால் இவளே கடவுளின் யாவருக்கும் மேலை நிரவியும் அவளே நீ ஒரு தெய்வம் உண்டாக மைத்துண்டு செய்தே பண்டு செய்தால் உலகம் அப்பரிசு அடியே கண்டு செய்தால் கைதவனோ அன்றே செய்தவனோ நின்று செய்தால் பொருட்கை நன்றே பொருட்கை அன்றே பொருட்கும் தலைவனும் செய்யும் அடியாரை பொருட்கும் தலைமை புதியது அன்றே அன்றே கலந்த பொண்ணே பொருட்கும் தலைமை செய்த உன்னை வாழ்த்துமனே வாழும்
Om Kamaji Kali Olaraya Kamayi Namona Om Tanda Silent Rama Ora Mona Om Naranjanaya Rama Sai Nina No Srinivasa